Hey friends, welcome to our channel. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற யூனிட் வந்து யூனிட் 3 பெடகாகி ஆஃப் மேத்தமேட்டிக்ஸில் யூனிட் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம யூனிட் 2வோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ யூனிட் 3ல் வந்து நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா ஸ்கில்ஸ் ஆஃப் மைக்ரோ டீச்சிங். ஓகே, என்னென்ன ஸ்கில்ஸ் வந்து டீச்சிங்க்கு யூஸ் பண்ண போகிறாங்கன்றதை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் அது இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷினும் இருந்தாலுமே நம்ம ஒரு டீச்சிங்க்கு இதெல்லாம் கண்டிப்பாக இந்த ஸ்கில்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும் இல்லையா. ஸோ அந்த ஸ்கில்ஸ் பற்றி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இது வந்து நான் கண்டினியூஸாக எல்லா ஸ்கில்ஸும் கவர் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் பெரிய வீடியோவாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு டீச்சிங் நீங்கள் போகிறீங்க இல்லை கமிஷன் அதுமாதிரி ஏதாச்சும் ஒரு அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்கில்ஸ் வந்து அவங்க கண்டிப்பாக பார்ப்பாங்க இல்லையா. ஸோ நீங்கள் இந்த ஸ்கில்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா இது எல்லாமே நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்கோர்ஸ் கிடைக்கும். நீங்கள் வந்து ஒரு டீச்சிங்க்கு வந்து ஒரு நல்ல குவாலிஃபைடான பர்சன்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்க. ஓகே, ஸோ இந்த ஸ்கில்ஸ் வந்து என்னென்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து உங்களுக்கு ஒரு சினாப்சிஸ் பாக்ஸில் ஒரு இன்ட்ரடக்ஷன் நான் கொடுத்துருக்கேன். என்னென்னா டீச்சிங்னா என்னென்னு பார்க்குறோம், அண்ட் தென் மைக்ரோ டீச்சிங்னா என்னென்னு பார்க்க போகிறோம், அண்ட் தென் சைக்கிள் ஆஃப் மைக்ரோ டீச்சிங், ஸ்கில்ஸ் ஆஃப் மைக்ரோ டீச்சிங், அண்ட் தென் அட்வான்டேஜஸ் ஆஃப் மைக்ரோ டீச்சிங். ஓகே, ஸோ ஸ்கில்ஸில் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இதை நீங்கள் வந்து நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ ஈஸி கான்செப்ட் தான். இந்த ஸ்கில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிட்டாவே நீங்கள் வந்து எப்படி வந்து ஒரு டீச்சிங் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்றது உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, ஸோ டீச்சிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா டீச்சிங் மீன்ஸ் இன்ட்ராக்ஷன் ஆஃப் அ டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட். ஸோ இது நம்மளுக்கே தெரியும். ஸோ டீச்சிங்ன்றது என்னது, டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு இன்ட்ராக்ஷன் நடக்கும், அதுதான் வந்து டீச்சிங். ஓகே, ஸோ டீச்சிங் இஸ் எங்கேஜிங் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் இன்க்ளூடிங் ஆல் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ப்ரொவைடிங் எஜுகேஷன் அண்ட் நாலேஜ் டு ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது வந்து டீச்சிங்ன்றது ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து எங்கேஜ் பண்ணவோ அவங்களுக்கு எல்லா ஆக்டிவிட்டீஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து டீச்சிங். லைக் ஆக்டிவிட்டீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம், எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணுறோம், நாலேஜ் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ யார் மூலயமா ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, டீச்சர்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. த பர்சன் ஹூ ப்ரொவைட்ஸ் எஜுகேஷன் இஸ் கால்ட் டீச்சர். ஸோ யார் வந்து எஜுகேஷன் கொடுக்குறாங்களோ அவங்க தான் வந்து டீச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹர் டியூட்டி இஸ் டு மேக் ஸ்டூடெண்ட் லேர்ன். அவங்களுடைய டியூட்டி என்னன்னு பார்த்தோன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டை படிக்க வைக்கிறது தான் அவங்களுடைய டியூட்டி இல்லையா. ஸோ எப்படி ஈஸியான கான்செப்ட் அவங்களுக்கு புரிய வரும், ஸோ எப்படி புரிஞ்சு அவங்க படிப்பாங்கன்ற மாதிரி சொல்லி கொடுக்கணும் டீச்சர்ஸ். ஓகே, ஸோ டீச்சிங் இஸ் ஜஸ்ட் டு ட்ரெயின் தி ஸ்டூடெண்ட் ஸோ தட் they can stand on their own foot in society. ஸோ டீச்சர்னால் தான் எல்லாருமே இப்போ வளர்கிறாங்க. லைக் டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ் எல்லாருமே பார்த்தாங்கன்னா அவங்க டீச்சர்ஸ் மூலியமாக தானே வளர்ந்துருப்பாங்க. ஸோ வித்தவுட் டீச்சர் அவங்க வந்து அந்த அளவுக்கு வந்து ரீச் ஆக மாட்டாங்க இல்லையா. ஸோ டீச்சிங்ன்றது it is just to train the students so that they can stand on their own foot in society. அவங்களுடைய சொந்த காலில் நிற்கிறதுக்கு ஒரு டீச்சர் வந்து ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்ட் பார்ட்டாக இருக்காங்க. ஓகே, அவங்க லைஃப்பில். ஓகே, ஸோ இதுதான் வந்து டீச்சிங். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா மைக்ரோ டீச்சிங். ஸோ மைக்ரோ டீச்சிங்னா என்னென்னு பார்த்தோன்னா மைக்ரோ டீச்சிங் இஸ் அ training technique which requires student teacher to teach a single concept using specified teaching skills to a small number of pupils in a short duration of time. So micro teaching என்றது யாருக்கெல்லாம் செட் ஆகும் அப்படின்னா ட்ரைனிங் டீச்சர்ஸ். ஓகே, ஸோ அது வந்து ஒரு ட்ரைனிங் டெக்னிக் விச் ரிக்வைர் ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட் லைக் என்ன சொல்கிறதுனா இப்போ டீச்சிங் ஸோ டீச்சர் ட்ரைனிங்லாம் எடுக்கிறாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மைக்ரோ டீச்சிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட் டீச்சர் அதுதான். ஓகே, ஸோ டு டீச்சர் சிங்கிள் கான்செப்ட் ஒரு கான்செப்டை கொடுத்துட்டு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு 5 to 10 நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே இருப்பாங்க. அந்த கான்செப்டை 5 to 10 மினிட்ஸில் அவங்க டெலிவர் பண்ணணும். அதுதான் வந்து மைக்ரோ டீச்சிங். ஓகே, ஸோ அதில் வந்து என்னென்ன ஸ்கில்ஸ் அவங்க யூஸ் பண்ணுறாங்க அதுவும் அவங்களுக்கு தெரியணும். ஸோ இந்த மைக்ரோ டீச்சிங்கில் வந்து இப்போ நான் சொல்ல போகிற ஸ்கில்ஸில் ஏதாச்சும் ஒன்று தான் வந்து யூஸ் பண்ணணும் மைக்ரோ டீச்சிங்கில். பட் மேக்ரோ டீச்சிங்கில் வந்து எல்லா ஸ்கில்ஸுமே யூஸ் பண்ணுறதா வந்து மேக்ரோ டீச்சிங். ஓகே, ஸோ மைக்ரோ டீச்சிங்க்கும் மேக்ரோ டீச்சிங்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. மைக்ரோ டீச்சிங்கிறது ஒரு பர்டிகுலராக ஒரு ஸ்கில்லை மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ அதை மட்டும் தான் நம்ம வந்து சொல்லுவோம், அது வந்து மைக்ரோ டீச்சிங். மேக்ரோ டீச்சிங்கிறது எல்லா ஸ்கில்ஸும் யூஸ் பண்ணி ஒரு கான்செப்டை சொல்லித்தரது தான் வந்து மேக்ரோ டீச்சிங். ஓகே, ஸோ உங்களுக்கு நான் அது டிஃப்ரென்சஸ் வந்து நான் ஃபர்தராக உங்களுக்கு காமிக்கிறேன், இதில் வீடியோவில் இருக்குது. ஸோ மைக்ரோ டீச்சிங் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் பை டிவைட் W. Allen in 1961 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு அட் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி, USA, யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்காவில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் அ ட்ரைனிங் ப்ரொசீஜர் ஃபார் டெவலப்பிங் டீச்சிங் ஸ்கில்ஸ். ஸோ இந்த மைக்ரோ டீச்சிங்ன்றது ஒரு ட்ரைனிங் ப்ரொசீஜர். எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா டு டெவலப் அ டீச்சிங் ஸ்கில். ஸோ டீச்சிங் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்காக தான் இந்த மைக்ரோ டீச்சிங் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இட் இஸ் டு ட்ரெயின் த ட்ரெயினி டீச்சர் ஃபார்
ஃபார் ரியல் கிளாஸ் ரூம் டீச்சிங். ஸோ ஒரு ட்ரெயினி டீச்சருக்கு வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க இந்த மைக்ரோ டீச்சிங் வச்சு தான். என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து ஒரு ரியல் கிளாஸ் ரூம் டீச்சிங் ரியலாக கொண்டு போயிட்டு லைக் ப்ராக்டிகல்ஸ்லாம் நம்ம பண்ணுறோம் இல்லையா, ஸோ அது மாதிரி அவங்களுக்கு ப்ராக்டிகல்ஸ் வந்து என்னது ஸ்டூடெண்ட்டை வந்து ஒரு மைக்ரோ டீச்சிங் தான் எடுக்கணும் அவங்க போயிட்டு. ஓகே, ஒரு 5 to 10 நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை பியர் குரூப்ஸோ இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு போய் அவங்க வந்து டீச் பண்ணணும். வித்தின் தட் 10 minutesல அவங்க என்ன ஸ்கில்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க, எப்படி வந்து பசங்களுக்கு எத்தனை போய் டெலிவர் பண்ணுறாங்க அந்த கண்டென்ட், அதுதான். ஓகே, ஸோ சைக்ளிக் ஃப்ளோ ஆஃப் மைக்ரோ டீச்சிங் பார்த்தோன்னா பிளானிங், டீச்சிங், ஃபீட்பேக், ரீப்ளானிங், ரீடீச்சிங் அண்ட் தென் ரீஃபீட்பேக். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிளான் பண்ணணும். ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டென்ட் எடுத்துகிட்டு போய் டெலிவர் பண்ண போகிறீங்க அப்படின்னா பிளான் பண்ணணும். அண்ட் தென் அந்த பிளானை டீச் பண்ணணும். டீச் பண்ணிவிட்டு உடனே ஃபீட்பேக் வாங்கணும். ஃபீட்பேக் வாங்கிட்டு அந்த ஃபீட்பேக் டிபெண்ட் பண்ணிவிட்டு ரீப்ளான் பண்ணி ரீடீச்சிங் பண்ணி அண்ட் தென் அகெயின் ரீஃபீட்பேக் வாங்கணும். ஸோ இது வந்து ஒரு சைக்ளிக் ஃப்ளோ தான். ஓகே, ஸோ இதான் வந்து சைக்ளிக் ஃப்ளோ ஆஃப் மைக்ரோ டீச்சிங். ஸோ டீச்சிங்னா என்னென்னு பார்த்துட்டோம், மைக்ரோ டீச்சிங்னா என்னென்னு பார்த்துட்டோம், அண்ட் தென் சைக்ளிக் ஃப்ளோ ஆஃப் மைக்ரோ டீச்சிங் பார்த்தோம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு மேக்ரோ டீச்சிங்க்கும் மைக்ரோ டீச்சிங்க்கும் ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் தெரியணும் இல்லையா. ஸோ இப்போ மைக்ரோ டீச்சிங் மட்டும் உங்களுக்கு தெரியுது, அப்போ மேக்ரோ டீச்சிங்னா என்னது அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஸோ அதை நீங்கள் வந்து யோசிக்கக்கூடாது தான் நான் இந்த வந்து டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ மேக்ரோ டீச்சிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா த கிளாஸ் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் 40 to 60 ஸ்டூடெண்ட்க்கு எடுக்கிறது தான் வந்து ஒரு கிளாஸில் 40 to 60 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு எடுக்கிறது தான் வந்து மேக்ரோ டீச்சிங். அதே கிளாஸில் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் ஸ்மால் குரூப் ஆஃப் 6 to 10 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு எடுக்கிறது வந்து மைக்ரோ டீச்சிங். ஓகே, ஸோ the teacher practices several skills at a time. ஸோ நான் சொன்னாலே எல்லா ஸ்கில்ஸுமே அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் எப்போ மேக்ரோ டீச்சிங்கில். இந்த மைக்ரோ டீச்சிங்கில் வந்து the teacher takes up one skill at a time. ஒரு ஸ்கில் தான் ஒரு கண்டென்ட்டுக்கு எடுக்க முடியும் அவங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னா the duration is 40 to 45 minutes இருக்கும் மேக்ரோ டீச்சிங். ஓகே, ஒரு பீரியட். அண்ட் தென் duration of time for teaching is 5 to 7 minutes இருக்கும் தான் மைக்ரோ டீச்சிங் இருக்கும். ஓகே, ஸோ immediate feedback is not available. ஸோ மேக்ரோ டீச்சிங்கில் immediate feedback கொடுக்க மாட்டாங்க, பட் இந்த மைக்ரோ டீச்சிங்கில் இமிடியேட் ஃபீட்பேக் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஃபீட்பேக் டிபெண்ட் பண்ணி நம்ம வந்து என்னென்ன கரெக்ட் பண்ணிக்கணுன்றது நம்ம கற்றுக்கணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்சஸ் பிட்வீன் மேக்ரோ டீச்சிங் அண்ட் மைக்ரோ டீச்சிங். ஸோ நான் சொன்ன மாதிரி ஸ்கில்ஸ், ஸோ என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இது பர்டிகுலராக மைக்ரோ டீச்சிங்க்கு மட்டும் இல்லை, எல்லா டீச்சிங்க்கும் இது வந்து இம்பார்ட்டன்ட் ஸ்கில்ஸ். இந்த ஸ்கில்ஸ் எல்லாமே நீங்கள் ஒரு கண்டென்ட்டை டெலிவர் பண்ண போகிறீங்களா, இந்த ஸ்கில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ தான் நீங்கள் ஒரு குட் கண்டென்ட் நீங்கள் டெலிவர் பண்ணுறதா நினச்சிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கில்ஸ்ன்னு பார்த்தோன்னா இன்ட்ரடியூசிங் ஸ்கில். இப்போ நீங்கள் ஒரு கண்டென்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா எப்படிலாம் அந்த ஸ்கில்ஸ் வச்சு இன்ட்ரடியூசிங் ஸ்கில்ஸ் வச்சு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறீங்க. ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் skills, blackboard skills, questioning skills, reinforcement skill, closure skill, stimulus variation skill. ஸோ இந்த ஸ்கில் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் வந்து ஒரு டீச்சிங் ஃபீல்டில் இருக்கீங்கன்னா இது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ உங்களுக்கு எந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ்லனாலும் இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ போத் இயர்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிஎட்டில் ஃபர்ஸ்ட் இயர்க்கும் செகண்ட் இயர்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. ஸோ ஸ்கில்ஸ்ன்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரடியூசிங் ஸ்கில்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்ட்ரடியூசிங் ஸ்கில்ஸ் அப்படின்னா இன் டீச்சிங் த வே ஆஃப் இன்ட்ரடியூசிங் அ லெசன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். கரெக்டாக? ஸோ இப்போ ஒரு டீச்சிங்கில் நீங்கள் எப்படி ஒரு லெசனை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறீங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஆஸ் இட் இஸ் போயிட்டு அப்படியே நம்ம போயிட்டு ஒரு இன்ட்ரடக்ஷனே இல்லாமல் டேரெக்டாக நம்ம போய் கிளாஸ் எடுக்க முடியாது இல்லையா. ஸோ ஒரு லெசன் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணணும், அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். ஓகே, ஸோ த ப்ராவர்ப் இஸ் குட் பிகினிங் இஸ் ஹாஃப் ஆஃப் தி ஒர்க் கம்ப்ளீட்டட். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல ஒரு கரெக்டான பிகினிங் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஆஃப் ஆஃப் தி ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆன மாதிரி தான் அப்படின்றது தான் இந்த ப்ராவர்போட மீனிங். ஓகே, ஸோ இந்த ப்ராவர்ப் வந்து டீச்சிங்க்கு வந்து ஃபிட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஒரு விஷயத்தை நீங்கள் போய் கண்டென்ட்டை டெலிவர் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த கண்டென்ட் பற்றி ஒரு பிகினிங் நீங்கள் பக்காவாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஆஃப் தி ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆன மாதிரி தான் உங்களுக்கு. ஓகே, the teacher before introducing a lesson has to motivate the student and get rapport with the student. ஸோ ஒரு டீச்சர் வந்து ஒரு லெசனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பிஃபோர் தேட் ஷி ஹேஸ் டு மோட்டிவேட் தி ஸ்டூடெண்ட். ஸோ அவங்க என்ன பண்ணணும்னா மோட்டிவேட் பண்ணணும் ஸ்டூடெண்ட்டை. ஸோ அப்போ மோட்டிவேட்டோ இல்லை ஆக்டிவிட்டீஸோ நீங்கள் பண்ணிங்கன்னா அதுக்கு முன்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு குட் rapport வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அப்போ அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட்டோடு அந்த லெசனை வந்து கவனிப்பாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து இன்ட்ரடியூசிங் ஸ்கில். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்போனன்ட்ஸ் இருக்குது. என்னென்ன கம்போனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டேம்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க, TAM. ஸோ இது வந்து உங்களுக்கு நான் ஷார்ட் கட்டாக சொல்லியிருக்கேன். இது வந்து எக்ஸாம்ஸில் கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து டேம் இன்ட்ரடியூசிங் ஸ்கில்ஸ்னாவே டேம்னு ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா
நீங்கள் இந்த காம்போனன்ட்ஸ் எழுதிடலாம். ஸோ டேம்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் தட். ஓகே, என்னென்னா டெஸ்டிங் ப்ரீவியஸ் நாலேஜ் நான் வந்து டீன்னு எடுத்திருக்கேன். அண்ட் தென் அட்டென்ஷன் கெய்னிங் வந்து ஏ எடுத்திருக்கேன். மோட்டிவேஷன் ஸ்டிமுலேஷன்றது எம் எடுத்திருக்கேன். ஓகே, டேம் டெஸ்டிங் ப்ரீவியஸ் நாலேஜ், அட்டென்ஷன் கெய்னிங், மோட்டிவேஷன் ஸ்டிமுலஸ். ஸோ இன்ட்ரடியூசிங் ஸ்கில்ஸோட காம்போனன்ட்ஸ் பார்த்தோன்னா இதெல்லாம் தான். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டெஸ்டிங் ப்ரீவியஸ் நாலேஜ்னால் என்னென்னு பார்த்தோன்னா ப்ரீவியஸ் நாலேஜை டெஸ்ட் பண்ணணும். ஒரு டாப்பிக்கை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டாப்பிக்கோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்கள் சொல்லணும். எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அந்த டாபிக். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து டீச்சர் ஹேஸ் டு டெஸ்ட் தி ப்ரீவியஸ் நாலேஜ் விச் இஸ் டு பி யூஸ்ட் இன் நியூ டாபிக். ஸோ டீச்சர் என்ன பண்ணணும்னா ப்ரீவியஸ் நாலேஜ் வந்து டெஸ்ட் பண்ணணும் பசங்களுக்கு. ஓகே, ஸோ விச் இஸ் டு பி யூஸ்ட் இன் நியூ டாபிக். நியூ டாபிக் யூஸ் ஆகுதுன்னா அதோட ப்ரீவியஸ் நாலேஜ் வந்து நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணணும். லைக் இப்போ வந்து 6th 7th 8th இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே பேசிக்ஸ் வரும். ஸோ 9th 10th பேசிக்ஸ் தான் 6th 7th 8thலாம் வரும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் ஜாமெட்ரியோ எடுத்துட்டிங்கனாலோ அல்ஜிப்ரா எடுத்துட்டிங்கனாலோ எல்லாமே பேசிக்ஸ் வந்து நீங்கள் வந்து இப்போ ஒரு 9th ஸ்டாண்டர்ட் எடுக்கிறீங்கன்னா 8th ஸ்டாண்டர்டோட அந்த பேசிக்ஸ் நீங்கள் வந்து செக் பண்ணணும் பசங்களுக்கு. ஸோ ப்ரீவியஸ் நாலேஜை நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணணும். ஓகே, எந்த அளவுக்கு அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு அந்த கான்செப்ட்ன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆஸ்கிங் ஃபியூ கொஷன் அபவுட் தட் நியூ டாபிக். ஸோ ஒரு நியூ டாபிக், அந்த நியூ டாபிக் நீங்கள் சொல்ல போகிறீங்கன்னா அந்த ஸோ அதை பற்றி நீங்கள் வந்து ஒரு சில கொஷின்ஸ் வந்து நீங்கள் வந்து கேட்கணும். ஓகே, அண்ட் தென் இன்டகிரேட் தி ஓல்டு வித் நியூ நாலேஜ். ஸோ இன்டகிரேட் பண்ணணும், ஓல்டு நாலேஜையும் நியூ நாலேஜையும் வந்து இன்டகிரேட் பண்ணி சொல்லிக் கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து டெஸ்டிங் ப்ரீவியஸ் நாலேஜ். ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து அட்டென்ஷன் கெய்னிங் அப்படின்னா ஒரு டாப்பிக்கை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்கள் வாய்ஸ் வந்து நல்லா போல்டாக இருக்கணும். ஸோ போல்டாக இருக்கும் போது தான் எல்லாருமே உங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. ரொம்ப போல்ட் அண்ட் கிளியராக இருக்கணும் உங்கள் வாய்ஸ். ஓகே, ஸோ யூஸ் ஆஃப் ஆடியோ விஷுவல் எய்ட்ஸ் டு அரவுஸ் பீப்புள் அட்டென்ஷன். ஸோ இன்னும் நீங்கள் வந்து எப்படி வந்து அவங்களோட அட்டென்ஷன் கெயின் பண்ணலாம் அப்படின்னா ஏவி எய்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஆடியோ விஷுவல் எய்ட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பீப்புள் அட்டென்ஷன் வந்து நீங்கள் வந்து கெயின் பண்ணலாம். அண்ட் தென் யூஸ் ஆஃப் ஐ கான்டாக்ட். ஸோ ஐ கான்டாக்ட் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வச்சுக்கணும். ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னா பசங்களோட ஐஸ் பார்த்து தான் நீங்கள் வந்து சொல்லிக் கொடுக்கணும். நீங்கள் பிளாக் போர்டை மட்டும் நீங்கள் வந்து பார்த்து சொல்லிக் கொடுக்கக்கூடாது. ஸோ பசங்களோட ஐ கான்டாக்ட் கண்டிப்பாக இருக்கணும். ஒவ்வொரு பசங்களோட ஐ கான்டாக்ட் நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்கிட்டோம். ஓகே, அண்ட் தென் மோட்டிவேஷன் ஸ்டிமுலஸ்னால் என்ன பார்த்தீங்கன்னா டு அரோஸ் க்யூரியாசிட்டி. பசங்களுடைய க்யூரியாசிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அண்ட் தென் மெத்தட் ஆஃப் இன்ட்ரடியூசிங் அ லெசன். ஸோ ஒரு லெசன் நீங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இன்ட்ரடியூசிங் அ லெசன் ஆஃப்டர் அப்டைனிங் ஆன்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மெத்தடில் நீங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு லெசனை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த லெசனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து கொஷின்ஸ் கேட்கணும். அந்த கொஷினோட ஆன்சர்ஸ் அவங்க கரெக்டாக சொல்கிறாங்களா அந்த கண்டென்ட்டை டிபெண்ட் பண்ணி நீங்கள் கொஷின்ஸ் கேட்கணும். ஓகே, அண்ட் தென் ஏபிள் டு இன்வால்வ் ஸ்டூடெண்ட்ஸ் வைல் இன்ட்ரடியூசிங் அ லெசன். டீச்சர் கேன் ஆஸ்க் ஸ்டூடெண்ட் டு கலெக்ட் ஆர் ப்ரிப்பேர் மெட்டீரியல்ஸ் எய்ட்ஸ் இன் அட்வான்ஸ். ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு லெசனை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் கிட்டேருந்து இந்த மெட்டீரியல்ஸ்லாம் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வாங்க. ஸோ நம்ம இந்த சப்ஜெக்ட் தான் இது தான் படிக்க போகிறோம், இந்த டாபிக் தான் படிக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஒரு க்யூரியாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும், அவங்களுக்குள்ளே டெவலப் ஆகும். ஓகே, நம்ம ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்க போகிறோம் இந்த மெட்டீரியல்ஸ்லாம் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முன்னாடியே நீங்கள் வந்து அந்த பசங்கிட்ட சொல்லிவிட்டு இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணிவிட்டு வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஹைபிஸ்கஸ் பற்றி சொல்கிறீங்கன்னா பசங்கிட்ட சொல்லலாம், ஹைபிஸ்கஸ் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, நம்ம நாளைக்கு வந்து இந்த ஹைபிஸ்கஸோட பார்ட்ஸ் தான் படிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஓகே, ஒரு லெசனை. ஸோ இதெல்லாம் தான் வந்து கம்போனன்ட்ஸ் ஆஃப் இன்ட்ரடியூசிங் ஸ்கில்ஸ். ஓகே, ஸோ இன்ட்ரடியூஸ் எப்படிலாம் வந்து ஒரு கண்டென்ட்டை ஒரு லெசனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுன்றது தான் இந்த ஸ்கில். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னது, எக்ஸ்ப்ளனேஷன் ஸ்கில். ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் ஸ்கில்னும் போது எக்ஸ்பிளைனிங் இன் டீச்சிங் ஷுட் பி டன் எஃபெக்டிவ்லி. ஸோ ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அந்த எக்ஸ்ப்ளனேஷன் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கணும். ஓகே, ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் bridges the gap in understanding the new knowledge by relating to the past knowledge. ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் வந்து it creates a bridges between நியூ நாலேஜ்க்கும் பாஸ்ட் நாலேஜ்க்கும் ஒரு பிரிட்ஜ் க்ரியேட் பண்ணுறது எது அப்படின்னா எக்ஸ்ப்ளனேஷன் தான். நம்ம ஒரு கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் இந்த நியூ நாலேஜ்க்கும் பாஸ்ட் நாலேஜ்க்கும் ரிலேட் பண்ணி நம்ம சொன்னோம் அப்படின்னா பசங்க வந்து இன்டெகிரேட் பண்ணி படிப்பாங்க.
அதுக்கு நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, கிளியராக இருக்கணும் பசங்களுக்கு. எக்ஸ்ப்ளனேஷன் கேன் பி மோர் எஃபெக்டிவ் பை யூஸிங் சிம்பிள் அண்ட் கிளியர் லாங்குவேஜ் ஃபார் கிளாரிட்டி. ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் வேர்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. லைக் பசங்களுக்கு எப்படி வந்து அவங்களுக்கு புரியுமோ அந்த மாதிரி வந்து சிம்பிள் அண்ட் கிளியர் லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணணும். டிபெண்ட் அப்பான் தி ஸ்டாண்டர்ட். ஸோ ஸ்டாண்டர்ட் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து அவங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் ஸ்கில்ஸ். ஓகே, ஸோ அண்ட் தென் அண்ட் இட்ஸ் கம்போனன்ட்ஸ் பார்த்தோன்னா, ஸோ இன்ட்ரடியூசிங் ஸ்கில்ஸோட கம்போனன்ட்ஸ் வந்து டேம் பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த எக்ஸ்ப்ளனேஷன் ஸ்கில்ஸோட கம்போனன்ட் வந்து BECVQIL. இது என்ன நான் எழுதியிருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு புரியணுன்னா BE படித்தவங்க CV ரெடி பண்ண, CV மீன்ஸ் கரிக்குலம் விட்டி. ஓகே, CV ரெடி பண்ண, க்யூவில் நின்னாங்க, ஆயிட்டாங்க, IL. ஓகே, ஸோ இது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வருன்றதுக்காக தான் நான் இது மாதிரி நான் வந்து உங்களுக்கு சிம்பிளாக நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகே, ஸோ BE படித்தவங்க CV ரெடி பண்ண, க்யூவில் நின்னாங்க, ஆயிட்டாங்க. ஓகே, இது மாதிரி நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து B என்ன பார்த்தோன்னா பிகினிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ பிகினிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா, பிகினிங் ஸ்டேட்மெண்ட் மஸ்ட் கெயின் அட்டென்ஷன் ஆஃப் தி ஸ்டூடெண்ட். ஒரு பிகினிங் நீங்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்கன்னா ஸ்டூடெண்ட்டோட அட்டென்ஷன் வந்து கெயின் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நவ் வி ஆர் கோயிங் டு see அப்படின்னு யூஸ் பண்ணாமல் டுடே வி ஆர் கோயிங் டு டிரைவ் அ ஃபார்முலா ஆர் ப்ரூவ் அ தியரம் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது பசங்களுக்கு வந்து ஒரு அட்டென்ஷன் வரும். ஓகே, நம்ம ஒரு விஷயத்தை ஃபார்முலாவை டிரைவ் பண்ண போகிறோம், ஒரு தியரமை ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு க்யூரியாசிட்டி வந்து அரோஸ் ஆகும் அவங்களுக்குள்ள. ஓகே, ஸோ இதுதான் வந்து பிகினிங் ஸ்டேட்மெண்ட். அண்ட் தென் ஈனா என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷன் லிங்க்ஸ் அப்படின்னா வைல் எக்ஸ்பிளைனிங் தி சப்ஜெக்ட் மேட்டர் யூஸ் சூட்டபிள் லிங்க் வேர்ட்ஸ் பிட்வீன் தி கான்செப்ட். இப்போது நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் மேட்டரை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க அப்படின்னா லிங்க்ஸ் லைக் நான் இப்போ யூஸ் பண்ணுறேன் இல்லையா, லைக், ஸோ நான் வந்து என் வீடியோவில் நிறைய அதானே யூஸ் பண்ணுவேன். ஸோ அது மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் லிங்க்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், தேர்ஃபோர், தட் இஸ், ஒய், பிகாஸ் ஆஃப் தேட், சின்ஸ், ஸோ, ஹென்ஸ், இது மாதிரி வந்து எக்ஸ்ப்ளனேஷன் லிங்க்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் லிங்க்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னா C இல்லையா, கன்க்ளூடிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ கன்க்ளூடிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா கன்க்ளூடிங் ஸ்டேட்மெண்ட் ஷுட் சம்மரைஸ் வாட் தி டீச்சர் எக்ஸ்பிளைன். ஸோ ஒரு டீச்சர் வந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கனோ அந்த சம்மரைஸ் வந்து கரெக்டாக இருக்கணும், கன்க்ளூட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கேன் சம்மரைஸ். ஸோ அது யார் சம்மரைஸ் பண்ணலனா, ஒரு கண்டென்ட்டை நீங்கள் சொல்லி கொடுத்துட்டீங்க, ஸ்டூடெண்ட்டே வந்து அந்த கான்செப்டை வந்து சம்மரைஸ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா பசங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்றத நம்மளுக்கு தெரிஞ்சிருக்க முடியும். ஓகே, இதுதான் வந்து கன்க்ளூடிங் ஸ்டேட்மெண்ட். அண்ட் தென் வேக் வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் அப்படின்னா the teacher should not use vague words and phrases which is not understand by student. ஸோ டீச்சர் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரேசஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகுமோ அந்த மாதிரி வேர்ட்ஸாக யூஸ் பண்ணி சொல்லிக் கொடுக்கணும். The vocabulary used should be கிளியர் அண்ட் அக்கார்டிங் டு தி லெவல் ஆஃப் ஸ்டூடெண்ட். ஸோ vocabulary நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து கிளியராக இருக்கணும், அந்த லெவல் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். ஓகே, அண்ட் இதெல்லாம் தான் வந்து வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ். ஸோ அண்ட் தென் கொஷனிங் டு தி டெஸ்ட் பியூப்புள் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ ஒரு பியூப்புள் வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்கன்றதை டெஸ்ட் பண்ண நீங்கள் வந்து கொஷின்ஸ் வந்து நடுவில் கேட்கணும். ஒரு லெசனை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா ஸோ கொஷின்ஸ் வந்து நிறைய இருக்கணும் கொஞ்சம். ஓகே, ஸோ பசங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்களா இல்லையா அந்த கான்செப்டை. அண்ட் தென் irrelevant ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா டீச்சர் ஷுட் அவாய்ட் irrelevant ஸ்டேட்மெண்ட் வைல் எக்ஸ்பிளைனிங் தி டாபிக். ஒரு டாப்பிக் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா irrelevant ஸ்டேட்மெண்ட் வந்து அவாய்ட் பண்ணணும் நிறைய. ஓகே, ஸோ அந்த கண்டென்ட்டுக்கு இல்லாத irrelevant இருக்குன்னா அதை வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது.